पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 13வது சாப்டர் க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் 2வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா விசாரத்துக்கானது எடுத்திருக்கோம். முதல் ஸ்டெப் எப்பயுமே ஆத்ம ஞானத்தில் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் முதல்ல பிரித்து எடுக்கணும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீவசுத்தி அப்படின்னு பேர். அது இந்த தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, புத்தி நான் இல்லை, இந்திரியம் நான் இல்லை, இந்த பிராணன் நான் இல்லை, நான் பார்ப்பவன், இவைகள் எல்லாம் பார்க்கப்படுகின்ற க்ஷேத்திரம். இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே. முதல் ஸ்லோகத்தை சொல்லியாச்சு. இது எல்லாம் இந்த சரீரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். இந்த சரீரத்தை எவன் அறிகின்றானோ அவனுக்கு பேர் பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரஜன் அப்படின்னு பேர். இதுதான் முதல் ஸ்டெப். திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரித்து வைக்கிறது. இந்த பிரித்து வைக்கிறதுக்காக தான் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா யோக பிரக்ரியாவும் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான். யோகம் தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னா வம்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை ஒவ்வொன்றுத்தையா வித்ரா பண்ணிக்கிட்டே நம்ம போகணும், உள்ளே போகணும். இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு மெதுவாக 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 உள்ளே போய் தாண்ட நின்னதுக்கு பிறகு வேதாந்தம் சொல்லுது என்னன்னா, நீ அப்படின்னு நீ எவன் அறிகின்றவனை சொல்கிறாயோ அந்த அறிகின்றவன் எல்லா தேகத்திலும் நான் தான் அப்படின்ற. அப்ப நான் சொல்லக்கூடிய பிரம்மம் தான், ஈஸ்வரன் தான் எல்லா தேகத்திலையும் அறிபவனா இருக்கேன் அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல க்ஷேத்ரஜ்ஞம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. எல்லா க்ஷேத்திரங்களிலும் எல்லா சரீரங்களிலும் நான் தான் அறிபவனாக இருக்கின்றேன். இதுதான் வேதாந்தம். அப்போ முதல் ஸ்லோகம் யோகம், 2வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா வேதாந்தம். நீங்க பிரிச்சதுக்கு பிறகு, தன்னை பிரிச்சதுக்கு பிறகு, இந்த திரஷ்டா திருஷ்யத்திலிருந்து பிரிஞ்ச பிறகு வேதாந்தத்துக்கு ஏதாவது பண்ணணுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்தத்துக்கு எந்த ஒரு காரியங்களும் பண்ண வேண்டாம். ஆனா தன்னை பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா
நிறைய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் படிக்க வந்தா ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல இல்ல, வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம யோகத்துல இருந்து நல்லா பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து இண்டிவிஜுவல் ஆத்மால நின்றுட்டோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ஆத்மா எது, நான் பார்ப்பவன் அப்படின்றதுல நின்று இருந்தோம் அப்படின்னா, ஒரு குருநாதர் பார்த்தீங்கன்னா நீதாம்பா பிரம்மமா இருக்க அப்படின்னு சொன்னா போதுமானது. சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் போதும் டைரக்டா. அப்போ யோகம் தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம் தேவையில்லை. ஆனா நம்ம எப்படி இருக்கோம் இப்போதைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேகாதிகள்ல தான் இருக்கும் நான். அப்ப பிரிச்சு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் மைண்ட் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஜப தபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் பிரிச்சு எடுக்கிறது. இந்த சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராசஸ் போனதுக்கு பிறகு, நான் அப்படித்தானே இருக்கேன், இருக்கிறது நான் மட்டும் தானே, அதுதான் பகவானா அப்படின்னா, ஆமா பகவான் பார்த்தீங்கன்னா அவர் தான், பார்க்கிறவர் தான் பகவான், அவ்யக்த ரூபம் அவர். சொன்னதுக்கு பிறகு அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த விசாரம் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த விசாரத்துல நேத்து லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருங்க. நம்ம அஜ்ஞானிகளா இருக்கிறோட பார்வையில வேற, ஞானிகளோட பார்வை வேற. ஞானிகள்னா யாரு, சும்மா பேசுறவங்க. தேகாதியிலிருந்து தன்னை பிரித்து கொண்டவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நல்ல தீவிரமா இந்த ஞானத்துல நிலை பெற்றவர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. இந்த தேகாதிகள் எல்லாம், இந்த ஜெகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெறும் பொய்யானது, இல்லவே இல்லை வாஸ்தவத்தில், சொப்பன மாதிரி. அப்ப இருக்கிறவன் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா, பார்க்கிறவன் பார்த்தீங்கன்னா ஏகோ திரஷ்டா. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் தான் பார்க்கிறவன். அப்ப நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா கனவுல இருக்கிற கேரக்டர் மாதிரி. ஆனா கனவுக்குள்ளார இருக்கிற கேரக்டர் எல்லாத்தையும் பார்க்கிறவன் ஒருத்தன் தானே. அவனோட பிரதிபலிப்பு தான் பார்த்தீங்கன்னா, பிரதிபிம்பம் தான் அந்த கனவுல இருக்கிற கேரக்டருக்கு எல்லாத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கு. அந்த சொப்பனம் பார்க்கிறவன் இல்லை அப்படின்னா சொப்பனம் இருக்காது, சொப்பனத்துல இருக்கிற எந்த கேரக்டரும் இருக்காது. ஆனா சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சொப்பனத்துல இருக்க கேரக்டர்லாம் தனித்தனியா எல்லா காரியங்களும் பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. சொப்பனம் முடிஞ்சிச்சு அப்படின்னா கேரக்டரும் இல்லை, அதுல இருக்க தனித்தனி இண்டிவிஜுவல் ஆத்மாக்களும் இல்லை, இருக்கிறது ஒரே ஒருத்தன் பேக்கப் ஆயிட்டா போதும். அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் பார்த்தீங்கன்னா இந்த சொப்பன தரிஷ்டா மாதிரி தான். இந்த எல்லாத்தையும் ஒருத்தன் தான் பார்க்கிறேன். இங்க இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா சொப்பன காட்சிகள் போல, எல்லா கேரக்டரும் பார்த்தீங்கன்னா சொப்பன காட்சிகள் போலதான். அந்த ஒருத்தனுக்கு பேர் தான் பகவான் பேர், பரமாத்மான்னு பேரு, பிரம்மம் அப்படின்னு பேர். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டத்துல ஆரம்பிக்குது 16வது பேஜ்ல கீழே, இல்லைன்னா 17வது தமிழ் பாக்குறீங்கன்னா தமிழ் 17வது பேஜ்ல ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கணும். யத்து உக்தம் ந சமோ திருஷ்டாந்த இதி தது அசத்து. ஆச்சாரியர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார். நம்ம எங்கேயாவது காட்டுக்குள்ளார போறோம். இப்ப திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா விடிய காலம்பரை இல்லைன்னா ராத்திரியில கிரிவலம் பிரதட்சணம் பண்ணுவோம். அப்ப அந்தந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரமணாசிரமத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் போகும்போதே யமலிங்கம்னு ஒரு லிங்கம் வரும். அந்த யமலிங்கத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்மசானம் தான். நிறைய மரங்களா இருக்கும், எல்லாம் ஸ்மசானம், நல்லா சமாதியா இருக்கும் எல்லா இடத்துலையும். நம்ம பார்த்தீங்கன்னா லைட்டா அங்க போகும்போதே ஒரு மரம் பார்த்தீங்கன்னா லைட்டா ஆடும். ஒரு தனியா ஒரு ஒத்த மரம் இருக்கும், ஏதோ ஒரு தூண் இருக்கும். அதை பார்த்தோன்னே நமக்குள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா யாரோ நிக்கிறோம் போல இருக்கு, அடிச்சு பிடிங்கிருவானா. நம்மளை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லி அனுப்பியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவண்ணாமலையில இப்பெல்லாம் திருட்டுலாம் ரொம்ப அதிகமா போச்சு, செயின் பறிக்கிறாங்க, அது இதுன்னு எதையாவது சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த தூணை பார்க்கும்போது உள்ளுக்குள்ளார என்ன வந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, யாரோ சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ் ஆயிருக்கும். ஆன மாத்திரத்துல ஐயோ எவனோ ஒருத்தன் நிக்கிறானே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, தூணுல பார்த்தீங்கன்னா மனுஷனை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மனுஷனை நீங்க பாக்குறீங்க, சூப்பர் இம்போஸ் பண்ணி பாக்குறீங்க. அப்ப பொய்யா பார்க்கிற அந்த மனுஷனோட தன்மைகள் கண்டிப்பாக தூணுக்கு டிரான்ஸ்பர் ஆகவே ஆகாது. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு ஆள் நின்றுகிட்டு இருக்காரு, நம்ம ஆளு நிக்கிறாரு அப்படின்னு பார்க்காம அவர் தூணு அப்படின்னு தப்பா பாக்குறோம்னு வச்சுங்க. யாரோ தூணு அசையாம ஒருத்தர் நிக்கிறத பார்த்துட்டு நம்ம தூரத்துல இருந்து பாக்குறோம், ஏதோ தூண் நிக்குது, மரம் நிக்குது அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுங்க.
அப்ப நம்ம மரம்னு நினைக்கிறோம், தூணுன்னு நினைக்கிறதுனால அந்த ஆளு தூணா ஆக போறதில்ல. அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா மரத்தோட தன்மைகளும் அவருக்கு வரப்போறது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு அவித்யினால, ஒரு அஜானத்தினால சூப்பர் இம்போஸ் எப்பெல்லாம் பண்றோமோ, ஒண்ணுக்கு மேல இருக்கிறதுக்கு மேல வேற ஒன்ன ஏத்தி வைக்கிறோமோ, அப்ப கண்டிப்பா ஏத்தி வைக்கிறதோட தர்மம் ஆதார தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா போய் சேராது. அதே மாதிரி சிப்பியில வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எத்தனை வாட்டி தூரத்துல இருந்து கடற்கரையில பாக்குறீங்க, வெள்ளியா சிப்பி வந்து பாத்தீங்கன்னா மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு கிளார் அடிக்கிறது. நம்ம பக்கத்துல போய் பார்க்கும்போது அது வந்து சிப்பி. அப்ப நீங்க பார்த்ததுனால அந்த சிப்பி வந்து வெள்ளியா மாறிட போறது. ஒரு பாம்பு கயிறு கிடைக்குது, கயித்துல பாம்புன்னு நினைச்சேன், வெளிச்சம் வந்துருச்சு, பக்கத்துல போய் பாக்குறேன், அது வந்து பாத்தீங்கன்னா கயிறாதான் கிடக்கும். இல்ல நீங்க பாத்தீங்க, நீங்க பார்த்ததுனால அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஜ்ஞான காலத்துல பாம்பு மாதிரி தெரிஞ்சுது, அதனால கயிறு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தினால பிரிச்சறிய முடியாத காரணத்தினால நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யமா இருக்கக்கூடிய இந்த தேகம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாம் திருஷ்யம். இதுல எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்ற ஏத்தி வச்சு பார்க்கிறோம். நான் அப்படின்னு தேகத்தை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேருனா தர்மி அத்தியாசம் அப்படின்னு பேர். தர்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? பேஸா இருக்கிற இந்த தேகத்துல நான் அப்படின்ற புத்தி வர்றது. நான்ற புத்தி வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்துல இருக்கிற தர்மங்கள்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு. இந்த மனசு புத்திக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா சுக துக்கத்தை அனுபவிக்கிற இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. இந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பசி தாகம் இருக்கு. மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கம், மானம், அபமானம்லாம் இருக்கு. இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சக்தி சாமர்த்தியம் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சக்தி சாமர்த்தியம் குறைஞ்சி போகுது. இது மாதிரி இந்த தேகத்துக்கு இருக்கிறது, இந்த மனசுக்கு இருக்கிறது, இந்த பிராணனுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து திருஷ்யம். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, அந்த திருஷ்யத்துக்கு மேல நான் அப்படின்றத என்ன பண்ணிட்டோம், ஏற்றி வச்சு சிங்க் பண்ணிட்டோம். அப்படி பண்ணதுனால இந்த தேகத்துல சம்பவிக்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், என்னிடத்துல சம்பவிக்கிறதா நான் என்ன பண்றேன் பார்க்கிறேன். அப்ப ஆதாரம் எதுனா நான் பரமஹம்சானந்தா. இந்த பரமஹம்சானந்தான்ற தேகத்தை நான் எதுக்கு மேல ஏத்தி வச்சுட்டேன், இந்த நானுக்கு மேல ஏத்தி வச்சுட்டேன். அதுக்கு என்ன பேரு? தர்மி அத்தியாசம். இந்த தர்மி அத்தியாசத்தினால தேகத்துல இருக்கிற எல்லா தன்மைகளையும் நான் என்ன பண்றேன், நான்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப தூணுல வந்து பாத்தீங்கன்னா மனுஷனை பார்த்தா, தூணுல வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட தன்மைகள் எதுவுமே போறது இல்லை. பாக்குற காலத்துல வேணா பயப்படலாம், ஆனா லைட்டை கொண்டு வந்து இல்ல பக்கத்துல போய் பார்த்தா தூணு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப மனுஷனை நீங்க பாத்தீங்க, மனுஷனோட தன்மைகள் எதுவுமே அந்த தூணுக்கு போகவே போகாது. அதே மாதிரி இந்த நான்ல வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டான்ற நான்ல வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யமா இருக்கிற இந்த தேகாதிகளை ஏத்தி வச்சு பாக்குறோம். இப்ப நான் பரமஹம்சானந்தா, நான் தேகம், நான் தேகம், நான் தேகம்னு பார்த்தாலும் கூட இந்த நானுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பரமஹம்சானந்தான்ற இந்த தேகத்துல இருக்கிற குணமோ தோஷங்களோ கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆகாது. எப்பவுமே திரஷ்டா திரஷ்டாதான், திருஷ்யம் திருஷ்யம் தான். இதை மனசுல புரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸாம்பிள சொன்ன மாத்திரத்துல அப்ப நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு தப்பு பண்றோம், பிரிச்சு பார்க்கல. இந்த பிரிச்சு பார்க்கறதுக்கு பேர் தான் ஆத்ம அனாத்ம விவேகம். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜயோர் எத்தது ஞானம் மதம் மம அப்படின்னு ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே, 2வது ஸ்லோகத்தை சொல்லும் போதே 2வது லைன்ல என்ன சொல்லியிருக்கார், எது வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்திரஜனையும் பிரித்து அறிகிற ஞானம் இருக்கோ அதுதான் ஞானம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஞானத்தை பண்ணல, அஜ்ஞானத்திலேயே இருக்கும். பிரிச்சு பார்க்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும், இந்த தேகத்தோட தன்மைகள் எதுவுமே நானுக்கு இல்லை. இதுதான் ப்ராசஸ். இதுதான் வந்து ஞானத்துக்கு பண்ண வேண்டியதே ஒண்ணு, பிரிச்சு பார்க்கறது தான். இந்த எக்ஸாம்பிள் சொன்ன மாத்திரத்துல அந்த பூர்வ பக்ஷி என்ன சொன்னான் அப்படின்னா, ஐயா பூர்வ சித்தாந்தியே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எக்ஸாம்பிள் சொன்னது தப்பு. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்னீங்களே எக்ஸாம்பிள், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வெளியில இருக்கு. தூணு வெளியில இருக்கு,
தூணை ஒரு ஆளை ஏத்தி பார்க்கிறோம், அந்த ஆளும் வெளியில இருக்கார். சிப்பி வெளியில இருக்கு, அந்த சிப்பிக்கு மேல நம்ம வெள்ளிய பார்க்கிறோம், அதுவும் வெளியில தான் இருக்கு. கயிறு வெளியில இருக்கு, கயிற்றுக்கு மேல பாம்பை பார்க்கிறோம், அதுவும் வெளியில தான் இருக்கு. அப்ப இதுல எல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆனா இப்ப நம்ம சொல்ற எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்றது நான் இந்த உள்ளதான் இருக்கு, நான்ற உணர்வா இருக்கு. இந்த தேகத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா நான் கிரகணம் பண்றேன். இது வந்து வெளியில இல்ல, உள்ள சப்ஜெக்டா இருக்கிறது. அப்ப ஆப்ஜெக்ட் எல்லாம் புரியுது சுவாமி, நீங்க சொல்ற ஆப்ஜெக்ட் எல்லாம் புரியுது. எக்ஸாம்பிள், கைத்துக்கு மேல பாம்பு பார்த்தா கண்டிப்பா கயிறு பாம்பா ஆகாது, கண்டிப்பா கரெக்ட் தான். சிப்பிக்கு மேல வெள்ளிய பாத்தீங்கன்னா சிப்பி வெள்ளிய ஆகாது, கரெக்ட் தான். ஒரு தூணுக்கு மேல ஒரு ஆளை பாத்தீங்க அப்படின்னா அந்த தூண் வந்து கண்டிப்பா ஆளா மாற மாட்டான், கரெக்ட் தான். எந்த குணதோஷங்களும் வராது, கரெக்ட் தான். ஆனா அதெல்லாம் எக்ஸாம்பிள் எல்லாமே வெளியில தான். இங்க வந்து என்ன விஷயம் அப்படின்னா நான் அப்படின்றதும் இந்த தேகம்ன்றதும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டா தான் எனக்கு தெரியுதோட இது ஆப்ஜெக்ட் பண்ணல. அனாதி காலத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இத சப்ஜெக்ட்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சப்ஜெக்ட் நான் சொன்னாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட இவ்வளவு வேதாந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கூட நமக்கு என்னன்னா இந்த நானை பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் இல்லாதனால சுவாமி சொல்றது நான்றது இந்த தேகத்தோடு சேர்த்து தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம். நிறைய பேர் புதுசா வேதாந்தம் கேட்கிறவங்களுக்கு என்ன இருக்கும், நான் அப்படின்ற அந்த உணர்வை நான் பார்க்கிறவன் இந்த தேகம் பார்க்கப்படுதுன்னு பிரிக்க முடியாது. நான் சொல்லும் போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேகத்தோட தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அறிவு உண்டாகுது. நான் அப்படின்னும் போதே கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு உடனே இமீடியட்டா இந்த தேகத்தோடு சேர்ந்துதான் நான் கிடைக்குது ஒழிய வெளியில இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட் இல்லை. அதனால நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமானது இல்லை, சமமானது இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னான். இததான் இங்க ஆரம்பிக்கிறாரு. யத்து உக்தம் ந சமோ திருஷ்டாந்த இதி தத் அசத்து. பூர்வபக்ஷி சொன்னானே திருஷ்டாந்தம் சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம்பிள், உபமானம் உபமேயம், அது வந்து பாத்தீங்கன்னா சமமானது இல்லை அப்படின்னு அவன் எது நீ சொன்னியோ அது தப்புப்பா. நீ சமமானதுலாம் இல்லை. என்ன அப்படின்னா ஆச்சாரிய சொல்றார், கதம் எப்படி சமம் இல்லை, நான் சொன்ன தப்புன்றீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா ஃபுல்லா எல்லாத்தையும் கொண்டு வந்துடக்கூடாது. என்னதான் திருஷ்டாந்தம் ஏக்கபக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். திருஷ்டாந்தம் எங்கேயாவது எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா 100% வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உவமை சொல்றோம்னா உபமா சொல்றோம் அப்படின்னா அந்த உபமா உபமேயத்தோட ஒன்னா ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், ரெண்டும் ஒன்னாயிடுமே. அப்போ ரெண்டுமே 100% ஒன்னா இருக்காது. காட்டெருமை எப்படி இருக்கும் அப்படின்னா நாட்டெருமை மாதிரி இருக்கும் காட்டெருமை அப்படின்னு நம்ம சொல்றோம். பொள்ளாச்சி பக்கம் போனீங்கன்னா ஊட்டி பக்கம் போனீங்கன்னா காட்டெருமை தெரியும். அந்த காட்டெருமையை நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அப்ப நான் போகும்போது சொல்றேன், ரொம்ப டேஞ்சர்ஜி அது காட்டெருமை, அதனால பார்த்து போங்க. எப்படி இருக்கும் அந்த காட்டெருமை அப்படின்னா, நம்ம எருமை மாடு இருக்குல்ல இதே மாதிரிதான் இருக்கும். ஆனா எப்படி இருக்கும், ஜெஜாண்டிக்கா இருக்கும், பெருசா இருக்கும், நல்ல லென்த்தா இருக்கும், முரட்டுத்தனமா இருக்கும். ஆனா இதே எருமை மாடு தான் இருக்கும் அப்படின்னா, அப்ப எருமை மாடுன்னு சொல்லிட்டு போயிடலாமே. ரெண்டும் ஒன்னா இருந்துச்சுன்னா எருமை மாடுன்னு சொல்லலாமே, ஏன் காட்டெருமைன்னு சொல்லணும்? அப்ப ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? அப்போ எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன அம்சங்கள் ஈக்குவலா இருக்கோ அந்த அம்சங்களை மட்டும்தான் ஒரு எக்ஸாம்பிள்ல இருக்கும் இதுக்கும் எடுத்துக்கணும் ஒழிய நம்ம எல்லாமே ஒன்னா இருக்காது. அதே மாதிரி இப்ப நம்ம வெளியில சொன்ன தூணுக்கு மேல மனுஷனை பாக்குறது, சிப்பிக்கு மேல வெள்ளிய பாக்குறது, கைத்துக்கு மேல பாம்பை பாக்குறது, இதே மாதிரி தான் நானுக்கு மேல நம்ம இந்த தேகாதிகளை பார்த்தோம். இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அவித்யா அத்தியாச மாத்திரம் ஹி திருஷ்டாந்த தார்ஷ்டாந்திகயோகோ சாதர்மியம் விவக்ஷிதம். நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா உவமை உவமேயம் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஷ்டாந்தம் சொல்றோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள்ல ஒரு தூணுல ஒரு மனுஷனை பார்க்கிறோம் அப்படின்னா எதனால பார்த்தோம் அப்படின்னா 2 அம்சங்கள் நான் நேத்தே சொன்னேன். அரைகுற வெளிச்சமா இருந்துச்சு, ஆஃப் லைட்டா இருந்ததுனால அந்த தூண் சரியா தெரியல. அப்ப முதல் காரியம் அந்த தூணை எது மறைச்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தூண்ல இருக்கக்கூடிய அந்த அரை இருட்டு தான் அந்த தூணை பாதி மறைச்சிருச்சு, ஃபுல்லா தெரிய பண்ணாம. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா அந்தகாரம், மந்த அந்தகாரம்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற அறிவு, ஆதார அறிவு, நான் அப்படின்றது எனக்கு பூரணமா நான் யாருன்னு தெரியல, பூரணமா தெரியல, அறகுறையா தெரியுது. எப்படி தூண் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரணமா தெரியாம அறகுறையா தெரிஞ்சதோ, அதே மாதிரி நான் அப்படின்றதும் நமக்கு அறகுறையா தெரியுது. ஏன் அப்படின்னா வெளியில தூணை மறைச்சது மந்த அந்தகாரம், அரை இருட்டு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு அரை இருட்டு இருக்கு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா. அதுக்கு பேரு அத்தியாசம் அப்படின்னு அதுக்கு பேரு. அதான் காரணம். அப்ப அரை இருட்டுல வந்து தூண் பாதி மறைஞ்சோன்னு அந்த அரை இருட்டுல அந்த தூணுக்கு மேல நம்ம எதை பார்த்தோம்? ஒரு புருஷனை, ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அப்படி மனுஷனை பார்க்கும்போது என்ன பண்றோம்? அதுக்கு பேரு அத்தியாரோபம் அப்படின்னு பேர். அத்தியாசம்ன்றது இருட்டு, அது பாதி மறைச்சிருது. அதுக்கு மேல இல்லாத தூண் இல்லாத ஒரு மனுஷனை ஏத்தி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, சூப்பர் இம்போஸ் பண்றோம்னா அதுக்கு பேர் அத்தியாரோபம். அப்ப அத்தியாசம் அத்தியாரோபம் ரெண்டு வைக்கணும். ஒண்ணு காரணம் அரை இருட்டு, அந்த அரை இருட்டு காரணமா வச்சுக்கிட்டு உன்னை ஏத்தி பார்க்கிறோமே அதுக்கு பேர் வந்து அத்தியாரோபம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, நான் எனக்கு வந்து பூரணமான அறிவு உண்டாகல, நான் திரஷ்டான்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, சாட்சின்றது தெரியல, நான் பரமாத்மாவா இருக்கேன்றது எனக்கு தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா ஒரு அவித்யா. வெளியில இருக்கிற மாதிரியே ஒரு இருட்டு, அரை இருட்டு நம்மளை பாதி மறைச்சு பாதி காட்டுது. நான் தெரியுமா? ஆமா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தெரியும்ல. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 100% நான் மறைக்கப்படல. ஆனா தூண் வெளியில எப்படி, இந்த தூணு அப்படின்றது வந்து என்னவா இருக்குன்றதுதான் நமக்கு மறைப்பு வந்துருச்சு. ஏதோ நிக்குதா? ஆமா நிக்குது. ஆனா அது மனுஷனா தூணான்றதுலதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. அந்த அரை இருட்டை தான் பண்ணுச்சு. அதே மாதிரிதான் இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும், எல்லா ஜீவராசிக்கும் நான் தெரியும். ஆனா அந்த நான் என்னவா இருக்கு அப்படின்றதுதான் கன்ஃபியூஸ் ஆகுது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா, மதவாதிகள் எல்லாம் ஒவ்வொரு விதமா எடுத்துக்கிறாங்க. அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு ஒண்ணு படிக்கணும். நான் வந்து படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அத்தியாச பாஷ்யம் இப்போ எடுக்க போறவங்களுக்கு. அத்தியாச பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்தோட முதல் பாஷ்யத்திலேயே இதை தான் சொல்றாரு. நான் இருக்கேன்றது இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பிரசித்தம். எல்லா மனுஷங்களும் நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு தான் விவகாரம் பண்றாங்க. நான் இல்லை நான் இல்லைன்னா விவகாரம் பண்றது இல்லை. உலகத்துல எங்க போனாலும் நான் இருக்கேன்றத பேஸ் பண்ணி தான் எல்லா காரியங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் என்னவா இருக்கேன்? அப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகமா இருக்கேன் அப்படின்னு நடந்துச்சு அப்படின்னா நானை மறைச்சுக்கிட்டு ஒரு அவித்யான்ற அந்தகாரம், அந்த இருட்டு வந்து பாத்தீங்கன்னா நானை பாதி மறைச்சிடுச்சு, அவித்யான்னு பேர். அதுக்கு பேரு அஜ்ஞானம் அப்படின்னு பேரு. அது மறைச்சதுக்கு பிறகு அந்த நானுக்கு மேல நான் எதை பார்த்துட்டேன் அப்படின்னா சூப்பர் இம்போஸ் பண்றேன், அத்தியாரோபம் பண்றேன், இந்த தேகத்தை ஏத்தி வச்சு பார்க்கிறேன். அப்ப இருட்டு தான் என்ன பண்ணுது? ஒரு புருஷனை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றதா இருக்கு. அரை இருட்டு ஒன்ன மறைக்குது, மறைச்சிட்டு வேற ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வச்சு பார்க்கறதுக்கு காரணமா இருக்கிறது அரை இருட்டு. அதே மாதிரி நானை பாதி மறைச்சி நானுக்கு மேல இந்த தேகத்தையும் இந்த ஜெகத்தையும் எனக்கு காட்டுறது எதுவோ அது அவித்யா. அப்போ அத்தியாச மாத்திர திருஷ்டாந்தத்திலையும் தாஷ்டாந்தத்திலையும் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா வெளியில அந்தகாரம், அதே அந்தகாரம் எனக்கு உள்ளுக்குள்ளார ஆஃப் லைட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் அவித்யா. அப்ப அந்த காரணத்தை மட்டும்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலையும் ஈக்குவலா எடுக்கணும். நீ தூண மனுஷன் அப்படிலாம் எடுக்காத. நான் ஒரு பாட்டு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். திருஷ்டாந்தம் ஏகபட்சம். எப்பவுமே நினைச்சுக்கணும், எந்த அம்சத்தை மட்டும் எடுக்கணுமோ அந்த அம்சத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஆச்சாரியர் சொல்றாரு, அவித்யா அத்தியாச மாத்திரம் ஹி திருஷ்டாந்த தாஷ்டாந்திகயோகோ சாதர்மியம் விவக்ஷிதம். இந்த ரெண்டுத்திலையும் திருஷ்டாந்தம் எது அப்படின்னா தூணுல மனுஷனை பார்க்கறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபமானம். அந்த உவமைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உவமேயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நானுக்கு மேல தேகத்தை பார்க்கறது. இது வந்து பாத்தீங்கன்னா உவமேயம் அப்படின்னு சொல்றது, உபமேயம் அப்படின்னு. இந்த ரெண்டுத்திலையும் எது ஈக்குவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அவித்யான்றது அஜ்ஞானத்தை மட்டும்தான் நம்ம இது பண்றோம். அதான் அத்தியாசம்னு பேர்.
அதுதான் சமமா இருக்கிறது. அதை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு சொல்வதற்கு விருப்பம். விவக்ஷிதம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா சொல்வதற்கு விருப்பப்பட்டு இந்த எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா தத் ந வியபிச்சரதி, அது பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலையும் மாறாம இருக்கு. தூணையும் ஒரு அரை இருட்டு மறைக்குது, அதே மாதிரி என்னையும் ஒரு அரை இருட்டு பாத்தீங்கன்னா மறைக்குது. அந்த அரை இருட்டுக்கு பேரு பாத்தீங்கன்னா வெளியில சொன்னா ஆஃப் லைட்டு, அரை இருட்டு மந்த அந்தகாரம். அதே எனக்குள்ளார சொன்னா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அவித்யா. ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ இது பாத்தீங்கன்னா ந தது ந வியபிச்சரதி, அது பாத்தீங்கன்னா வியபிச்சரத்தினா ரெண்டுத்திலையும் மாறுபடுவதில்லை. அங்கேயும் மறைப்பு, என்னிடத்திலையும் மறைப்பு. அந்த மறைப்புல பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸும் இல்லை. யத்து தூ ஞாத்தரி வியபிச்சரதி இதி மன்யசே, ஒருவேளை பாத்தீங்க அப்படின்னா இல்ல சுவாமி, பார்ப்பவனிடத்துல பாத்தீங்கன்னா இது மாறுபடுது, நீங்க சொன்ன அந்த அவித்யான்றது மாறுபடுதுன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீ நினைப்பாயாகில் அது பாத்தீங்கன்னா வியபிச்சரதி இதி மன்யசே தஸ்யபி அனைகாந்திகத்துவம் தரிசிதம் ஜராதிபிகி. இல்ல சுவாமி, நீங்க பாத்தீங்கன்னா நானை மறைக்கிறது இல்லை சுவாமி, நானை பாத்தீங்கன்னா மறைக்கிறது இல்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவித்யான்னு ஒன்ன நானை மறைக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் கிளியரா ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஆத்மாக்கு ஜென்ம மரணம் இருக்கான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஆளுமே பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ரீபர்த்தை ஒத்துக்கிறாங்களோ, சனாதன தர்மத்துல வைஷ்ணவர்கள், சைவர்கள், துவைத்திகள், யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா ரீபர்த் அப்படின்றத ஒண்ணு ஒத்துக்கிறாங்க. இப்ப கேள்வி கேட்பேன், ரீபர்த் யாருக்கு அப்படின்னா ஆத்மாக்கு. அப்ப ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த தேகத்தை விட்டு வேற தேகத்துக்கு போகுது. இது மாதிரி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு இந்த ஆத்மா. இதுக்கு பேர் தான் சம்சாரம். அப்ப ஜென்மமும் மரணமும் யாருக்கு உண்டாகுது? இந்த ஆத்மாக்கு உண்டாகுதா இல்ல தேகத்துக்கு உண்டாகுதான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? தேகத்துக்கு உண்டாகுது. தேகம்தான் பிறக்குது, தேகம்தான் இறந்து போகுது. ஆத்மாவுக்கு ஜென்ம மரணம் இல்லை, அது அடுத்தடுத்த தேகத்துக்கு போயிட்டே இருக்கு. ஆத்மா சாகிறது இல்லை, ஆத்மா பிறக்கிறது இல்லை, ஆனா தேகம் போகுது. ஒத்துக்கிறியா? ஆமா ஒத்துக்கிறேன். அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுகம், துக்கம், மோகம் இதெல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாக்கு இல்லை. சுகதுக்க மோகங்களும் கூட தேகத்துல தான் சம்பவிக்குது ஒழிய ஆத்மாக்கு இது எதுவுமே இல்லை அப்படின்னு நான் பாத்தீங்கன்னா முன்னாடியே உனக்கு சொல்லிட்டேன். அப்போ ஆத்மாவுக்கு பாத்தீங்கன்னா அவித்யா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாம் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோமா? ஐயோ நான் அனுபவிக்கிறேன்னு கத்துறோமா? ஐயோ நல்லா இருக்கு, சுகமா இருக்கு, ஐயோ மோசமா இருக்கு, துக்கமா இருக்கு, எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு மனசு, தேகம் எல்லாம். அப்போ சுகதுக்க அனுபவங்கள் நமக்கு தொடர்ந்து அனுபவிச்சுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. யார் அனுபவிக்கிறான்னு கேட்டா நம்ம என்ன பண்றோம்? நான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவித்யா இருக்கா இல்லையா? அவித்யா இருக்கு. அப்ப யாரெல்லாம் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறானோ அவன்கிட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அவித்யான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியாச்சு எக்ஸாம்பிள் மூலமா. உடனே ரொம்ப முக்கியமான பார்ட்டு இந்த இடத்துல, நல்லா மனனம் பண்றவங்களா இருக்கட்டும் நல்லபடியில எடுத்துங்க. இதை முக்கியமா பூர்வபக்ஷி கேட்கிறான், அவித்யாவத்வாத் க்ஷேத்திரஜ்ஞஸ்ய சம்சாரித்வம் இது சேத். இந்த அவித்யாவை உடைய தன்மை தான் சம்சாரித்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆச்சாரியர் மெதுவா கொண்டு வந்து அவித்யா தான் நமக்கு பாத்தீங்கன்னா என்ன மறைச்சு என்னிடத்துல தேகத்தை காட்டுது. அந்த தேகத்தை காட்டுறதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியாரோபம். அதை மறைக்கிறது எது அப்படின்னா அத்தியாசம், அவித்யா. அப்போ இதுக்கு என்ன பேருனா தர்மி அத்தியாசம்னு பேரு. அந்த தர்மி அத்தியாசத்தினால என்னன்னு கேட்டீங்கன்னா தேகத்துக்கு சம்பவிக்கிற எல்லாத்தையும் எனக்கு சம்பவிக்கிறதா நான் பார்க்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேரு தர்ம அத்தியாசம் அப்படின்னு பேரு. இந்த தேகத்துக்கு ஜென்ம மரணம், இந்த தேகத்துக்கு சுகதுக்க அனுபவங்கள் எல்லாத்தையும் எனக்கு சம்பவிக்கிறா பாக்குறதுக்கு பேரு தர்ம அத்தியாசம். ஏத்தி பார்த்தாச்சு. உடனே பூர்வபக்ஷி சொல்றான், அப்ப நீங்க அவித்யாவை ஒத்துக்கிறீங்கல்ல? என்னோட சாமி இருந்தார், இப்பெல்லாம் கனெக்ஷன்ல இல்லை. அவர் எப்ப பார்த்தாலும் வருவார். என்ன ஒரு ஒழுங்கா குருநாதர்கிட்ட படிக்கல, சும்மா இங்க அங்க எல்லாம் 10 பேர்ட்ட அங்க இங்க ஏதாவது கேட்கறது.
அரைகுறையா கேட்கறதா. இருக்கிறதுலே ஆஃப் பாயில் தான் ரொம்ப ப்ராப்ளம். ஆஃப் பேக்டு எல்லாம் ஆஃப் பேக்டா இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகாத தோசை வந்து பார்த்தீங்கன்னா வேகலை. இட்லி வேகலைன்னா எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு வெளியில வெந்த மாதிரியே தெரியும் இட்லி. அப்படிதானே நடக்கும், எல்லாத்துக்கும் தெரியும்ல. இட்லி வந்து பார்த்தீங்கன்னா மேலே டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெந்த மாதிரி இருக்கும். பிச்சிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார மாவா இருக்கும். சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிற்று வலிக்கும். அதானே? அதே மாதிரி இந்த லோக்கத்துல நிறைய பேர் ஆஃப் பேக்கடா இருக்கிற ஆட்கள் இருக்காங்க. அவர் உடனே அந்த சுவாமி என்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி அப்ப அவித்யான்னு ஒண்ணு இருக்குன்றத ஒத்துக்கிறீங்களா? அவித்யான்னு ஒண்ணு இருக்கிறத ஒத்துக்கிறீங்க. ஏன்னா அவித்யா இருந்தாதான், அதான் காரணம். அவித்யா இருந்தாதான் அதுக்கு மேல ஒன்ன மறைச்சு ஒன்னை ஏத்தி பார்க்க முடியும். கரெக்டு தானே? ஆமா. அவித்யா ஒத்துக்கிறீங்களா? அப்ப டுவாலிட்டின்னு வந்துருச்சா? ஏக்கமேவ அத்விதீயம்னு ஒண்ணு இல்ல, பிரம்மத்துக்கு மேல ஒரு மாயைன்னு ஒன்ன ஒத்துக்கிறீங்கல்ல. அப்போ கண்டிப்பா அத்வைதம் பொய் இருக்கு, மாயான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு அவர் கேள்வி கேட்பார். அதுக்குதான் பாஷ்யக்காரர் இங்க முக்கியமா சொல்ற. அவித்யாவத்துவாத், அவித்யை உடைய காரணத்தினாலேயே, அவித்யாவை உடையதா இருக்கிறதுனாலேயே இந்த க்ஷேத்திரஜ்ய சம்சாரித்துவம். க்ஷேத்திரஜன் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவன் அவித்யாவை உடைய காரணத்தினாலேயே சம்சாரித்தன்மையை அடைகின்றான். அப்போ இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன? என்னை மறைச்சுக்கிட்டு நிக்கிற அவித்யா. அதுதான் என்னை மறைச்சு நான் திரஷ்டா அப்படின்றத மறைச்சு எனக்குள்ளார இந்த தேகத்தை ஏத்தி வச்சு இந்த தேகத்துல இருக்கக்கூடிய எல்லா சுகதுக்கத்தையும் எனக்கு அனுபவிக்கிறதா, எனக்கு சம்பவிக்கிறதா பார்க்க வைக்குது. அப்போ எது காரணம்னு கேட்டா அவித்யா. அவித்யா இருக்கா? அவித்யா இருக்கிறது தான் எனக்கு வந்து பந்தம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா ஆச்சாரியார் மறுக்கிற. இதை ஹைலைட் பண்ணீங்க. இந்த பாஷ்யம் முக்கியமான பாஷ்யம். இப்ப சொல்ற பாஷ்யம் அவ்வாறு இல்லப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யாவை வந்து பாத்தீங்கன்னா மேல எழுதிக்கணும். அவித்யா என்று ஒரு வஸ்து இருப்பு பொருளாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை வேதாந்தத்தில். வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சத்தா அல்ல அசத்தான்னு கேட்டீங்க அப்படின்னா இருப்பு பொருளா அவித்யான்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வேதாந்தத்துல அதுக்கு வந்து ஒரு தனி எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அவித்யா என்று ஒரு தனிப்பட்ட எக்ஸிஸ்டன்ஸ் உள்ள இருப்புத்தன்மை உள்ள வஸ்து வேதாந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. சங்கரர் அழகா மறுக்கிறார். அவித்யாயாக தாமசத்வாத், ஹைலைட் பண்ணீங்க. அவித்யாயாக தாமசத்வாத். அவித்யா என்பது ஒரு இருட்டு. தாமசம்னா என்ன அர்த்தம்? இருட்டுக்கு சமமானது. நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும். இருட்டுக்கு சமமானது அவித்யா. அது என்ன பண்ணும்? தாமசோகி பிரத்யய ஆவரண ஆத்மகத்வாத் அவித்யா. இந்த அவித்யா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமசம் இருட்டு. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தூக்கத்துல இருக்கோம்ல, தூக்கத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா யாரு க்ஷேத்திரஜன்? அறிபவன். நான் சுகமா தூங்குனேன், நான் இருக்கேன். இந்த நானுக்கு பக்கத்துல ஒண்ணு இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? நான் ஒன்றையும் அறியவில்லை. இதென்ன சொல்றோம்? அப்ப ஒன்றையும் எங்க அறிய மாட்டோம்? அமாவாசை இருட்டு. நீங்க எங்கேயோ காட்டுக்குள்ளார போயிட்டு இருக்கீங்க, ஏதாவது லைட் வந்து டார்ச் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் கேட்கறேன், ஜி ஏதாவது தெரியுதா? ஒன்னும் தெரியல ஜி. வீட்டுக்குள்ளார இருந்துட்டு இருக்கோம், திடீர்னு பவர் கட் ஆகி போச்சு, யூபிஎஸும் இல்லை. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பவர் கட் ஆனோன்னு இருக்கிறது எதுவுமே தெரியல, நல்லா தேய்பிரையா இருக்கு. இன்னைக்கு வந்து லைட் கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ராத்திரியில என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. வெளியில சந்திர வெளிச்சமும் இருக்காது, சூரிய எந்த வெளிச்சமும் இல்லாம. அப்ப நம்ம எப்படி ஒரு இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு சொல்றோமோ, அதேதான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலயும் என்ன பண்றோம்? ஒன்னும் தெரியலன்னு சொல்றோம். ஆனா நம்ம தெரிஞ்சோமா? நம்ம நான் இருக்கேன்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு நம்ம வந்து ஆப்ஜெக்ட சொல்றோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமசோகி பிரத்யயா. இந்த அவித்யான்றது எப்படி நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை அப்படின்னு காலையில எந்திரிச்சு ரீகால் பண்றோமோ, அதே மாதிரி தான் இந்த அவித்யான்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா என்ன பண்ணுது? நான் இருக்கேன், எனக்கு பக்கத்துல ஒன்னும் தெரியலன்னு அந்த தூக்கத்துல இருந்துச்சு பாத்தீங்களா,
அது அவித்யா காரண சரீரம்னு பேர். அது பேர். அந்த காரண சரீரம்னு சொல்லக்கூடிய அந்த இருட்டிலிருந்து ஒண்ணுமில்லைன்ற அந்த தாமசத்திலிருந்து தான் காலையில வேக்கப் ஆகும்போது அதோட காரியமா என்னாச்சு? தூணு அரை லைட்டு மறைச்சுது. அரை லைட்டை மறைச்ச மாத்திரத்துல அதுல என்ன உண்டாச்சு? ஒரு மனுஷனை பார்த்தோம். ஒரு கயிறை ஒரு ஆஃப் லைட் பாத்தீங்கன்னா மறைச்சுது. மறைச்சோன என்ன ஆச்சு? அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாம்பை பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஒன்றும் தெரியவில்லை தூக்கத்துல இருக்கிறது. அது காரண சரீரம்னு பேரு டீப் ஸ்லீப்ல. அப்ப அந்த நானை மறைச்சுக்கிட்டு எது நிக்குது? ஒன்றும் தெரியவில்லைன்ற ஒரு அரை இருட்டு. அதுக்கு பேர் தான் அத்தியாசம்னு பேரு, அவித்யான்னு பேரு. இருட்டு, ஒன்னும் தெரியல, எனக்கு ஒன்னும் தெரியல, நல்லா தூங்கி போயிட்டேன், அப்படிதான் நம்ம சொல்றோம். அப்ப அந்த ஒன்னும் தெரியலன்ற அந்த தாமசம் தான் பாத்தீங்கன்னா பிரத்யம்னு பேரு, புத்திய மறைச்சுக்கிட்டு இருக்கிறது. அதான் அவித்யா. அதான் இங்க ஆச்சர் சொல்ற தாமசோகி பிரத்யய. இந்த தாமசம்னு சொல்லக்கூடிய இருட்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அறிவை பாத்தீங்கன்னா நான்ற அறிவை மூடி அது என்ன பண்ணுது அப்படின்னா புதுசா ஒன்ன என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு மறைச்சிருது. இந்த புத்தியை பாத்தீங்கன்னா பிரத்யய ஆவரண ஆத்மகத்வாத். பிரத்யம்னா நாலேஜ், ஞானம். இந்த நான்ற ஞானத்தை பாத்தீங்கன்னா நான் பார்ப்பவன் அப்படின்றத மறைச்சு என்ன பண்ணுதுன்னா ஆவரண ஆத்மகத்வாத் அவித்யா, மறைப்பு பொருளாக. ஆவரணம்னு என்ன அர்த்தம்? மறைப்பு. ஒரு ஸ்கிரீன் போட்டு என்ன மறைச்சிருது. முதல் காரியம் என்ன நடக்கும்? மறைப்பு நடக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆவரணம் நடக்கும். தூணு பாதி மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம்தான் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை பார்ப்போம். சிப்பி முதல்ல மறைஞ்சு போயிடும். அதுக்கு மேலதான் வெள்ளிய செகண்டரியா பார்ப்போம். கயிறு மறைஞ்சு போகும் முதல்ல, அதுக்கப்புறம்தான் அதுக்கு மேல பாம்பை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நான் மறைஞ்சு போறேன். தூக்கத்துல பாத்தீங்கன்னா இருந்த நான் ஒன்றும் அறியவில்லை. நானை மறைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரணமானது, ஒரு மறைப்பானது இருக்கு. அப்ப அவித்யா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, அவித்யான்றது ஒரு இருட்டு, ஒரு ஆவரணம், ஒரு மறைப்பு. அதுதான் அவித்யா. சரி, அது இருப்பா இல்லையா? ஸ்கிரீன் போடுறோம். ஸ்கிரீன் இருப்பு பொருளா என்னது? ஆமா, ஸ்கிரீன் ஒரு இருப்பு இருக்கு. இருட்டு இருப்பு பொருளா? ஆனா மறைக்குதா? ஆமா, மறைக்குது. சரி, அந்த மறைக்கிறத ஸ்கிரீன் அப்படின்னு எடுத்து கையில காட்டலாம். இந்த ஸ்கிரீனை வச்சு மறைச்சாச்சு அப்படின்னு. ஆனா இருட்டை காட்டுங்க அப்படின்னா இருட்டை காட்ட முடியுமா? அந்த இருட்டுன்றது பாத்தீங்கன்னா எதுக்கு ஆப்போசிட்? பிரகாசத்துக்கு ஆப்போசிட், வேற எதுவும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா அதனாலதான் சரி, அந்த பிரகாசத்துக்கு ஆப்போசிட் அப்படின்னா அந்த பிரகாசத்தோட அது சேர்ந்து இருக்குமா இல்ல சேராம இருக்குமா? எங்கெங்கெல்லாம் பிரகாசம் இல்லையோ அங்கெங்கெல்லாம் இருட்டு இருக்கும். அப்போ இந்த பிரம்மத்தோட அபின்ன சக்தி அப்படின்னு இந்த மாயாவை நம்ம என்ன பண்றோம்? பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாயான்றது பாத்தீங்க அப்படின்னா இருட்டுன்னு ஒரு சுதந்திரமா எங்கேயாவது இருக்குமா அப்படின்னா இருட்டுன்னு ஒண்ணு சுதந்திரம் இருக்காது. வெளிச்சத்தோட வேற ஒரு ஃபார்ம், வெளிச்சம் இல்லாததோட வேற ஒரு ஃபார்ம் தான் இருட்டு. புரியுதா? வெளிச்சம் இல்லாததோட வேற ஒரு ஃபார்ம் தான் இருட்டு. அதனால ஆனா அது என்ன பண்ணுது? மறைச்சிருது. உன்னை மறைக்கிற தன்மை இருக்கு. அப்ப அவித்யானா ஆவரணம். அவித்யான்றதுக்கு அர்த்தம் மறைப்பு, இருட்டு, மந்த அந்தகாரம் அப்படின்னு எடுத்துக்கணும். பிடிச்சு காட்டுங்க அப்படின்னா பிடிச்சு காட்ட முடியாது. அது இருப்பு பொருள் அல்ல. இருட்டு இருப்பு பொருளா? இருட்டுக்குன்னு ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கா? கையில பிடிச்சு காட்டுங்க, அப்ப நான் பார்க்க முடியாது. வெளிச்சம் வந்தா என்ன ஆயிடும்? ஓடி போயிடும். எப்ப நீங்க வெளிச்சத்தை கொண்டு வந்தீங்களோ அந்த க்ஷணம் பாத்தீங்கன்னா அது ஓடி போயிடும். இருப்பு பொருளா இருந்தா என்ன ஆகும்? அது இருக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த இருட்டுன்றது பாத்தீங்கன்னா இல்லாத பொருள். சரி, இல்லவே இல்லையா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேக சுடாமணியில சொல்லுவார், சுவாமி சொல்லுவார், சங்கரர், சன்னாப்பிய சன்னாத்மிகானு. அது சத்து இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா மறைக்குது இல்லை? இல்லைன்னு சொன்னா மறைக்குதே சுவாமின்னு கேட்பீங்க. இருக்குன்னு சொன்னா அதை கையில பிடிச்சு காட்டுங்க சுவாமி. அவித்யான்னு ஒருத்தர் இருக்கால, 4 தலையிலேயே 4 போட்டு என்னையா பிடிச்சேன்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அது பிடிச்சு காட்டுங்க அப்படின்னு நான் பிடிச்சு காட்ட முடியுமா? அவித்யாவை பிடிச்சும் காட்ட முடியாது.
இல்லவே இல்லைன்னு சொல்லாமா அப்படின்னு கேட்டினா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெய்லி இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ நான் தேகம்ன்ற கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. அப்போ வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி கேட்கல, எனக்கு வேறானதா எனக்கு வேறு இல்லையா அப்படின்னா பின்னாப்பிய பின்னாப் பியாத்மிகானு, எனக்கு வேறானவள்னு அவித்யாவை சொல்லலாம், இல்லை எனக்கு வேறு இல்லாதவள்னும் சொல்லலாம். சொல்ல முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. மகாத்புதா அனிர்வச்சனீய ரூபா. ஆச்சாரியர் சொல்றாரு இந்த அவித்யாவை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது. அம்பாளுக்கான விஷயம் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்பாள் இருக்கால எப்படிப்பட்டவள் அப்படின்னா மகா அத்புத ரூபா. ஐயோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா கிளியோட பார்த்தா நல்லா இருக்கு, கரும்போட பார்த்தா நல்லா இருக்கு, கையில தாமரை வச்சுக்கிட்டு சிரிச்சு 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 நம்மளாம் சீரழிச்சுட்டா. ஒரு மோகினி, மகா மோகினி. யாரு அப்படின்னா அந்த அவித்யா. அற்புதமானவள். இது எல்லாத்தையும் இந்த ஜெகத்தெல்லாம் கிரியேட் பண்ணி இல்லாத ஜெகத்தை நமக்குள்ளார காட்டுறாள். கையில வந்து பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரியே காட்டிட்டாலே. என்ன தேகமே இல்லாத என்ன வந்து பாத்தீங்கன்னா தேகமா காட்டுறா. இந்த ஜெகத்து இல்லவே இல்லை, ஆனா ஜெகத்தா காட்டுறா. அப்ப என்ன மாதிரியான ரூபம் அவள்தான். அற்புதம், மகா அற்புதம். அவளை பத்தி ஏதாவது வர்ணனை பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வர்ணனையும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அனிர்வச்சனீய கியாதி. இந்த அவித்யாக்கு என்ன பேரு அப்படின்னா டிஃபைன் பண்ண முடியாத ஒரு சக்தி. டிஃபைன் பண்ண முடியாது. இருட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணுங்க அப்படின்னா இருட்டு ஒரு பெரிய சக்தி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ரானமி ஏதாவது படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் இருட்டாதான் இருக்கு. இருட்டு மட்டும்தான் இருக்கு. மேல போக 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 இப்போ பெரிய ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இருட்டு தான் சக்தி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிரகாசம் பிரகாசம்னு. பிரகாசத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இருட்டு மிகப்பெரிய சக்தி. நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கு, முடிஞ்சா எடுத்து பார்த்துங்க. இந்த டார்க்னஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்க் மேட்டர் அப்படின்னு இப்போ வந்து பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. டார்க் மேட்டர் அப்படின்னு. டார்க் மேட்டர்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. ராத்திரின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா நம்மளாம் செத்து போயிடுவோம். அப்ப ராத்திரின்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரகாசம் அவசியமோ அதே மாதிரி டார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த உலகத்துக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இவளை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் யாராலையும் சொல்ல முடியாது. வெளியில இருக்கிற லைட் இல்லாத இந்த டார்க்கையும் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதே மாதிரி எனக்குள்ளார இருக்கிற அந்தகாரத்தையும் என்னோட அவித்யாவையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அது என்னெல்லாம் பண்ணு சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான பாஷ்யம் பண்றார் ஆச்சாரியார். விபரீத கிராகக்கா. முதல் ஸ்டெப் இந்த அவித்யா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னை வேறொன்றாக அறிய பண்ணும். தூண ஒரு மனுஷனா பார்க்க வச்சது, கயிறை அதேதான் விக்ஷேபம். மொத்தமா சொல்றோம். முதல்ல வந்து ஆவரணம்ன்றது தாமசம். சத்வ ரஜஸ் தமஸ்ன்னு 3 இருக்கா, 3 குணங்கள் இருக்கும். அவித்யால என்ன இருக்கு? 3 குணங்கள். திரிகுணாத்மிகா மாயான்னு பேரு. இந்த மாயையில வந்து பாத்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த அவித்யால இருக்கக்கூடிய தாமசம் அப்படின்றது என்ன பண்ணுறது இங்க ஆச்சாரியர் போட்டிருக்காரு. தாமசோகி பிரத்தியோ ஆவரணாத்மகத்வாத் அவித்யா. இந்த தாமச குணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருட்டு. அது என்ன பண்ணும்? ஒரு வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிரும், ஆவரணம் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ரஜோகுணம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கைத்தை மறைச்சது தமோகுணம். அந்த கைத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பை கிரியேட் பண்றது ரஜோகுணம். அதுக்கப்புறம் அந்த பாம்பை வந்து பாத்தீங்கன்னா இது பாம்புன்னு பார்க்க வைக்கிறது எதுவோ அது சத்துவகுணம். ஒரு நாலேஜ், இது பாம்பு அப்படின்னு பார்க்கணும். அப்ப தமோகுணம் மறைக்குது அதிஷ்டானத்தை, ஒரு வேற ஒன்ன கிரியேட் பண்ணுது ரஜோகுணம். அந்த புதுசா கிரியேட் பண்ணதை அறியப்படுத்துறது சத்துவகுணம். இந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவித்யால இருக்கு. அப்ப என்னென்னலாம் நடக்கும் ஆச்சாரியார் சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா விபரீத கிராகக. முதல்ல விபரீதமா அறியறது ரஜோகுணம் தானே. ஒன்ன வேற ஒன்னா பார்க்க வைக்கிறது ரஜோகுணம். விபரீத கிராகக, விபரீதமா பார்க்க வைக்கிறது. 2வது ரஜோகுணம் சம்சய உபஸ்தாபகோ. சம்சயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணுது, சந்தேகத்தை உண்டு பண்ணுது. இது தூணா இல்லை மனுஷனா, இது சிப்பியா இது வெள்ளியா,
இது கயிறா இது பாம்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார சந்தேகத்தை, டவுட்டை வந்து கிரியேட் பண்ணுது. நான் சாஸ்திரம்லாம் சொல்லுது, சுவாமி சொல்றாரு நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு. நான் பிரம்மமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மனுஷனா ஜீவனா அப்படின்னு அறகுறையா நமக்குள்ளார ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அவித்யா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு தப்பா வேற ஒன்னா கிரகணம் பண்ண வைக்கும், வேற ஒன்றை அறியப்படுத்தும், இன்னொன்னு டவுட்ஃபுல்லா வைக்கும் நம்மள. ரெண்டாவது. அதுக்கு அடுத்தது மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சம்சய உபஸ்தாபகம்னா சந்தேகத்தை நமக்கு முன்னாடி நிப்பாட்டுறது, அல்லது அக்ரகணாத்மகோவா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த அவித்யா என்ன பண்ணணும், சில சமயம் டீப்பான இருட்டு ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், ஃபுல் டார்க்னஸ் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும், ஒன்னும் தெரியாது, கயிறும் தெரியாது, பாம்பும் தெரியாது. அதே மாதிரி அதிகமான அந்தகாரம் ஆச்சு அப்படின்னா, இருட்டு வந்துச்சுன்னா எப்படியோ அதே மாதிரி அதிகமான இருட்டு என்ன பண்ணுன்னா, தூக்கத்துல போனோன்னு நான் மனுஷனா, நான் மிருகமா, இல்ல நான் தேவனா, நான் அசுரனா, என்னன்னு ஒன்னும் தெரியல. அப்ப டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, பூரணமா அக்ரகணம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் ஜாகிரதத்துல என்ன இருக்கு, ஜாகிரதத்துல வந்து இதுல சொப்பனத்துல என்ன இருக்கு, ஒரு டவுட்டாவே இருக்கு. எந்த ஒரு காட்சிகளும் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. காலையில எந்திரிச்சோன்னு ஏதோ ஒரு கனவு கண்டா அது என்ன கனவுன்னு சரியா தெரியல. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஒரு கிளாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல இருக்கிறது இருக்காது, அறகுறை சம்சயாத்மகம் அப்படின்னு பேர். ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா, நான் பிரம்மம், நான் பார்ப்பவன் அப்படின்றத விட்டுட்டு ஸ்பஷ்டமா நான் என்ன பண்றேன், நான் தேகம், பரமஹம்சானந்தா, ஆம்பளை, மனுஷன், இந்தியன், தமிழன் அப்படின்னு ஏகப்பட்டது, சன்னியாசி, விரக்தன், அது இது ஆச்சாரியார் அப்படிலாம் எடுத்து மேலே போட்டு வச்சிருக்கு. அப்போ நானை விட்டுட்டு வேற ஒன்றை தூக்கி பார்த்தோமா. அப்ப ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா விபரீத கிரகணம், சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்சயம், சந்தேகம், கிளியர் இல்லாதது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல மொத்த இருட்டாகி போச்சு, அக்ரகணம். இது வந்து அப்படியே மாண்டுக்கியத்துல சொல்றது, அதனாலதான் நான் அப்படியே சொல்றேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா அப்படின்னாவே இந்த மூணு அம்சங்கள் இருக்க வேண்டும். இதுக்கப்புறம் விவேக பிரகாச பாவே ததபாவாத். அப்ப வந்து எது வரைக்கும் சுவாமி இந்த அவித்யாவோட வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது வரைக்கும் அப்படின்னா, லைட் அடிச்சு கயிறை பார்த்தீங்க, லைட்டை போட்ட மாத்திரத்துல, லைட் வந்த உடனேயே கயிறு தெரிஞ்சது, கயிறு தெரிஞ்ச மாத்திரத்துல என்னெல்லாம் போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னன்னு தெரியாத ஒரு ஆவரணம் இருந்துச்சுல, அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது கயிறா பாம்பான்ற சம்சயமும் போயிடுச்சு, கயிறு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருந்துச்சு அப்படின்னா, அக்ரகம் தெரியாம இருந்ததும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்ப வெளிச்சம் வந்த மாத்திரத்துல, கயிறு தெரிஞ்ச மாத்திரத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா போச்சு. விபரீத கிரகணமும் போச்சு, தப்பா புரிஞ்சதும் போச்சு, சந்தேகப்பட்டதும் போச்சு, ஒண்ணுமே தெரியாம இருந்ததும் போயிடுச்சு. அப்ப எப்ப கயிறு தெரிஞ்சதோ அப்ப பாம்பு ஓடி போச்சு. அப்ப பாம்பு ஓடி போச்சா இல்ல இருட்டுனால தெரிஞ்சுதா? நம்ம கிளியரா சொல்றோம், இருட்டுனால தெரிஞ்சுது. வாஸ்தவத்துல பாம்பு இல்லவே இல்லை, எங்கேயும் ஓடி போகவே இல்லை, அப்ப தெரிஞ்சுது. இதான சொல்றோம். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு விவேக பிரகாசபாவே. எப்ப வந்து நமக்குள்ளார விவேகம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுதோ, நல்ல ஸ்பஷ்டமா. விவேகம்னா என்னது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரம் படிக்காதவங்க எல்லாம் அந்த வேதாந்தம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சட்டர்ஷனம் படிச்சுக்கணும் ஒரு ஆச்சாரியர். விவேகம் வந்து எங்க தெரியுங்களா உண்டாகுது? நான் நேற்று கூட யோக சூத்திர கிளாஸ்ல சொல்லிக்கிட்டே இருந்தேன். 98% உங்களுக்கு சத்துவகுணம் வரணும். 98% சத்துவகுணம் வரும்போது அந்த நிலைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பரம் பிரசங்கியானம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. அந்த இடத்துல சித்த விருத்திகள் எல்லாம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, சித்த விருத்திகள் எல்லாம் நிரோதமாயிடும். விருத்திகள் இல்லாத ஒரு சித்தம் வந்து பாத்தீங்கன்னா, எண்ணங்கள் இல்லாத ஒரு மனசு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜெக்ட்ல இருக்கும். நான் வந்து நானா பார்க்கிறவனா நின்னுக்கிட்டு நான் பார்க்கிறவன், இது வந்து பாத்தீங்கன்னா சித்தம் மனசு அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்றது. இதுக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்னா விவேக கியாத்தி அப்படின்னு பேர். அந்த விவேக கியாத்தி தான் இங்க சொல்றாரு, விவேக பிரகாச பாவே. எப்போ உங்களுடைய சத்துவகுணம் இது வரப்போகுது ஃபுல்லா, இனிமே அதுதான் பண்ண போறோம்.
98% சத்துவகுணம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிரைட் அப்படின்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. நல்ல லைட்டை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பிரகாசமான லைட்டை கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்ப என்ன ஆயிடும்? ஆச்சாரியர் வந்து இந்த ஞானத்தை பத்தி பேசும்போது சண்டமாருதம் அப்படின்வார். உச்சிக்கால சூரியன் மாதிரி நல்ல உச்சி காலத்துல 12-1 மணிக்கு எதையாவது நம்ம ரோட்ல தப்பா பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அவ்வளவு பிரைட்டா சூரியன் வந்தாச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து சத்துவகுணம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டா ஆன மாத்திரத்துல விவேக பிரகாசம், எனக்குள்ளார சத்துவகுணம் வர 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 இது எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் பரிபூரணமா வந்துடும். அப்படி அந்த நிலைமை வந்த மாத்திரத்துல தது அபாவாத் அந்த இருட்டுன்ற அவித்யா இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த இருட்டு போகணும் அப்படின்னா உங்களுக்குள்ளார 98% என்ன ஆகும்? இந்த பிரகாசம் வரணும், சத்துவகுணம் வந்த மாத்திரத்துல. தாமசேச்ச ஆவரணாத்மகே திமிராதி தோஷே சதி அக்ரஹணாதேகே அவித்யா மாத்திரஸ்ய அவித்யா திரயஸ்ய உபலப்தேகே. தாமசேச்ச ஆவரணாத்மகே. அப்ப தாமசம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமச குணம் இருக்குல்ல, தாமசம் தான் எது? அவித்யா. அவித்யாக்கு பேர் தான் ஆவரண வடிவம், மூடி மறைக்கிறது. அந்த மூடி மறைக்கக்கூடிய அந்த தாமசமா இருக்கிற அவித்யாவோட அதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்ராக்ட்னு பேரு. நேற்று கூட ஒருத்தர் வந்தாரு, கண்ணு தெரியல, ஒரு அம்மா வந்துகிட்டு இருக்கு, அந்த அம்மாவை கூட்டிட்டு போகணும். ஆமா, கேம்ப் போட்டா கூப்பிட்டு போகணும். ஒரு அம்மா வந்து நிக்குது, அது பாட்டுக்கு டேமேஜ் நடக்குது, ரோடுன்னே தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. நல்லா ஸ்திரீ தான் ஒரு அம்மா, கண்ணே தெரியல. நான் நினைச்சேன் அது பாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத மாதிரியே தெரியல. யாராவது பார்த்தாங்கன்னா நல்லா தானே இருக்கு அம்மா, நல்லா தானே இருக்கு. நானே அப்படிதான் நினைச்சு திட்டி விட்டேன், 2-3 நாள் திட்டி விட்டேன், நல்லா திட்டா. என்ன சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே சுத்திட்டு இருக்க, பேசாம உட்காந்து ஓம் நமசிவாய சொல்லு, ஒழுங்கா கோயிலுக்கு போ, ஒழுங்கா இது பண்ணு அப்படின்னு திட்டி விட்டேன். நான் உனக்குலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நல்லா தான் குண்டு கட்டு மாதிரி இருக்க போ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு போன வாரத்துல வந்து பக்கத்துல நின்று பேசுது, நான் எங்க நிக்கிறேன்னு தெரியல, அது எங்க நிக்குதுன்னு தெரியல, விவகாரம் அப்படி பண்ணிட்டு இருக்கு. ஐயோ, அதுக்கு ஒரு அடிதான் பார்வையே தெரியுது, நான் 2 அடிக்கு தள்ளி நிக்கிறேன், பார்வை இல்லை. ஐயோ, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், பார்த்தா வெளில தெரியல, ஆனா அதுக்கு கண்ணு தெரியல. ஏன் அப்படின்னா கேட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப நாங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். முக்கியமா வந்து கண் பார்வை தானே முக்கியம். அதனால எல்லாத்துக்கும் ஸ்பெக்ஸை போட்டு விட்டுறது, எல்லாத்துக்கும் ஐ வந்து ட்ரீட்மெண்ட் பண்றது, எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா கண்ணு தானே மெயினா இருக்கணும், பார்வை இல்லைன்னா விவகாரமே இல்லையே. சரி, இந்த பார்வையை மறைக்கிறது என்னது? திமிர தோஷம் அப்படின்னு பேர். திமிர தோஷம்னா கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுறது. இந்த திமிர தோஷம் வந்த மாத்திரத்துல திமிராதி தோஷே சதி, இந்த மறைப்பு, இந்த கண்ணோட பார்வையை மறைச்சு ஒரு இருட்டை கொடுத்து இந்த கண்ணோட பார்வையை வெளியில இருக்கிற வஸ்துக்களை அறிய விடாம பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திமிராதி தோஷம், திமிர தோஷம்னு சொல்றது. வேற ஏகப்பட்டது இருக்கு, ரெக்டினால ப்ராப்ளம், அதுல ப்ராப்ளம், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஷ்யூ சொல்றாங்க. சுகர் அதிகமாச்சு அப்படின்னா, நேற்று ஒருத்தர் நான் பார்க்க 2 நாள் முன்னாடி சுகர் அதிகமாச்சு சுவாமி, அவருக்கு பார்வை தெரியாம போச்சு, நீங்களும் பார்த்துங்க சுவாமி அப்படின்னாரு. அப்ப சுகர் அதிகமானாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பார்வை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மங்க ஆரம்பிச்சு. அப்போ ஆதி சப்தத்துல என்ன பண்ணிட்டாரு? கேட்ராக்ட் மாதிரி அநேக ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கண்ணை மூடி மறைச்சு ஒரு இருட்டை கொண்டு வந்துடும், பிரகாசத்தை இல்லாம பண்றோம். அப்படி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சதி அக்ரஹணாதேகே. அக்ரஹணம்னா நம்ம வஸ்துக்களை பார்க்க முடியாம போயிடுது. அதனால என்ன ஆகுதுன்னா அவித்யா திரயஸ்ய உபலப்தேகே. இந்த தெரியாம போச்சுன்னா 3 அரைகுறையா தெரிஞ்சா 3 நடக்குமா? என்ன 3 நடக்கும்? முதல்ல 1 வேற ஒன்னா தெரியும், அது விபரீத கிராககம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்சயம், சந்தேகத்தை உண்டு பண்ணும், இதுவா அதுவா அப்படின்னு. அதுக்கப்புறம் 3வது ஒன்னும் தெரியாம போயிடும். கேட்ராக்ட் ஃபுல் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்னும் தெரியாது, பிளைண்ட் ஆயிடும். இந்த 3 மாதிரியை தான் இந்த அவித்யா. அப்போ ஒரு கண்ணு மறைக்கும் போது கேட்ராக்ட் வரும்போது இந்த 3த்தையும் நம்ம என்ன பண்றோம்? அறிகிறதா இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கண் டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணும்போது இந்த 3த்துல என்ன இருக்குன்னு பார்த்துதான் நம்ம என்ன பண்றோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்றோம். ஆச்சாரியர் இது சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வபக்ஷி கேட்கிறான், அத்திர ஆக ஏவம் தருகி ஞாத்ரு தர்ம அவித்யா. உடனே வந்து பாத்தீங்கன்னா இவன் கேட்கிறான், தத்திர ஆக இந்த விஷயத்துல சொல்லப்படுகிறது, ஏவம் தருகி
ஏவம் தரிகினா இவ்வாறு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் கேட்கிறேன், அவித்யா யார்கிட்ட இருக்கு? அவித்யா யார்கிட்ட இருக்கு? அறிபவன் இடத்துல தானே அவித்யா இருக்கு. ஞாத்ரு தர்ம அவித்யா, அறிபவனுடைய தர்மம் இந்த அவித்யா அப்படின்னு எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டோன்னு, இப்ப நான் தானே கேட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. அப்ப தோஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யா மறைப்பெல்லாம் எங்க இருக்குன்னா என்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொன்ன மாத்திரத்தில் ஆச்சாரியர் ரொம்ப முக்கியமா சொல்றாரு, ந கரணே, நன்றதை கமா போட்டுக்கணும், ந அவ்வாறு இல்லை. ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்ஷுசி தைமிரிக்கத்வாதி தோஷ உபலப்தேகே. ஏன்பா பார்க்கிறவன்ட்ட இருக்கா தோஷம், திமிர தோஷம் இந்த கேட்ராக்ட், இல்ல கண்ணுல இருக்கா? கண்ணுன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுது. பார்க்கிற நான்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுறது இல்ல. கண்ணு தெரியுதா? மங்களா தெரியுது. யாரு சொல்றா? எனக்கு முன்னாடி நல்லா கண்ணு தெரிஞ்சது, இப்ப கேட்ராக்ட்னால கொஞ்சம் கம்மியா தெரியுது அப்படின்னு யாரு சொல்றானா? அறிபவன் வந்து பாத்தீங்கன்னா ஞாத்ருன்னு சொல்லக்கூடிய அறிபவன் சொல்றான், என்னுடைய கண்ணு நல்லா தெரிஞ்சது, என்னுடைய கண்ணு இப்ப நல்லா தெரியல அப்படின்னு. அப்ப ப்ராப்ளம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேட்ராக்ட் ஃபார்ம் எங்க ஆகுது அப்படின்னா கண்ணுன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் உண்டாகுது. ஆச்சாரியர் சொல்றாரு கரணே, அதான் சொல்றாரு கரணே சக்ஷுஷி, கண்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் என்ன ஆகுதுன்னா தைமிரிக்கத்வாதி தோஷ உபலப்தேகே, திமிர தோஷம்னு சொல்லக்கூடிய கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகிறது கண்ணுல தான் பார்க்கப்படுறதா இருக்கு. எத்து மன்யசே ஞாத்ரு தர்ம அவித்யா, ஒருவேளை நீ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவித்யா வந்து பாத்தீங்கன்னா அறிபவனுடைய தர்மமா இருக்கு அப்படின்னு சொல்ற அப்படின்னா, தர்மம் என்னுடைய தர்மம் அவித்யா, என் கூடயே இருக்கு அவித்யா அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா மன்யசை நினைப்பாயாய்கள் தத் ஏவச்ச அவித்யா தர்மத்துவம், அதுதான்ப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யை உடையதா இருக்கிறது. நீ அப்படி நினைக்கிறல்ல, என்கிட்ட தான் அவித்யா இருக்கு, என்னுடைய தர்மம் அவித்யான்னு நீ எதை நினைக்கிறையோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா தர்மத்துவம். அதுதான் உன்னை தப்பா வந்து என்ன பண்ணிருக்கு, தப்பா புரிஞ்சிக்க வச்சிருக்கு. ரொம்ப கிளியர். என்னுடைய தர்மமா அவித்யா இருக்கு, என் கூட இருக்கு அப்படின்னு எப்ப சொல்றியோ அதுதான் அவித்யா. அதான் அவித்யா உன்னை வந்து தப்பா பார்க்க வச்சிருக்குல்ல, உன்னை கரெக்டா முழுசா புரிய விடாம தடுக்குது இல்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா தர்மத்துவம். க்ஷேத்திரஜ்ஞஸ்ய சம்சாரித்துவம், அதனாலதான் நீ சம்சாரியா இருக்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், ஐயோ நான் அவித்யினால இப்படி ஆகி போயிட்டேனே அப்படின்னு. அப்ப அவித்யா எங்க இருக்குன்னா என் கூடயே இருக்கு, சம்சாரம் என் கூடயே இருக்கு. ஆமா நீ சம்சாரி ஆயிட்ட. ஏன் அப்படின்னா இன்னும் பிரிச்சு பார்க்கிற சாமர்த்தியம் உனக்கு உண்டாகுது, அதுதான் அவித்யா. அப்ப வந்து பிரிச்சு பார்க்காத தன்மை வந்து யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. அதுதான் அவித்யா, அதுதான் சம்சாரி தன்மை வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சித்திக்குது. தத்திர எது உக்தம் ஈஸ்வர க்ஷேத்திரஜ்ஞயோ ந சம்சாரி, நீ எதை சொன்னியோ, ஆச்சாரியர் பூர்வபக்ஷியோட இதுல இருந்து பேசுற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நீ எதை சொன்னியோ, யாரு சித்தாந்தி சொல்லியிருக்காரு, ஈஸ்வரன் தான் க்ஷேத்திரஜ்ஞன், ஈஸ்வரன் தான் எல்லா தேகத்திலையும் அறிபவனா இருக்கார், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரி இல்லாதவரா இருக்கார், ந சம்சாரி அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தாந்தியா இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா எதை சொன்னாரோ அது அயுக்தம் அப்படின்னு, அது பொருந்தாதுன்னு பூர்வபக்ஷி என்ன பண்ணிருக்கான், மறுத்திருக்கான். நீ சொன்னீலப்பா, மறுத்தல்ல அத, அது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்ற தத்துன அது இல்லப்பா. பகவான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பகவான் பொய் சொல்லுவாரா, தப்பா சொல்லுவாரா? நமக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மதபேதங்கள் இருக்கு. சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மா அவதார புருஷர். அப்ப பரமாத்மாவே பிரம்மமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரீரத்தை தாங்கி வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்குது அப்படின்னா அப்ப அந்த பிரம்மம் தப்பு பண்ணுமா அப்படின்னா பிரம்மம் தப்பு பண்ணாரு. அப்போ எல்லா தேகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரஜன் அவர் பிரம்மம், அது வந்து பாத்தீங்கன்னா சம்சாரி இல்லை அப்படின்னு சொன்னோம். பகவான் சொன்னார் அதை தப்பு அப்படின்னு பூர்வபக்ஷி ஒத்துக்கல, அதை மறுக்கிறார் ஆச்சாரியார். இல்லப்பா நீ சொல்றது தப்பு, கண்டிப்பா அதுதான் பிரம்மம் தான் எல்லாத்திலையும் தேகத்திலையும் பார்ப்பவனா இருக்கு, ஒரே பிரம்மம் தான். எப்படி அப்படின்னு கேட்டா ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார், யதா கரணே சக்ஷுஷி, எந்த விதமா இந்த கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கரணே,
கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிற இந்த கண்கள்ல வந்து விபரீத கிராகாதி தோஷோ கிரகித்து நம்ம என்ன பண்றோம், இந்த கண்ணு பார்க்கறத எல்லாத்தையும், கண்ணுல இருக்கிற தோஷங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், எனக்கு சம்பவிக்குதுன்னு பார்க்கணும். எனக்கு வந்து பாடி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகுது, வெயிட் கெயின் ஆகுது. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சுகர் வந்துருச்சு, என்னோட வெயிட் லாஸ் ஆச்சு, என்னோட வெயிட் கெயின் ஆயிடுச்சுன்னு நான் பார்க்குறேன். என்னோட ஹார்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்க்குறேன், பெயின் இருக்கு அப்படின்னு. ஏன் வயிற்றுக்கு பசிக்குதுன்றத எனக்கு பசிக்குதுன்னு பார்க்குறேன். தலைக்கு வலிக்குதுன்றத எனக்கு தலை வலிக்குதுன்னு பார்க்குறேன். கால் வலிக்குதுன்றத எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு பார்க்குறேன். அப்போ எல்லாத்தையும் எனக்கு மனசு சரியில்லை அப்படின்றோம். மனசுக்கு சரியில்லை, மனசு டிப்ரெஷனா இருக்குன்னு சொல்லாம எனக்கு மனசு சரியில்லை அப்படின்றோம். எனக்கும் நானையும் இந்த மனசையும் என்ன பண்ணிட்டோம், சிங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவத்துல இது எல்லாமே என்னது, இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்றோம், அப்ப என்ன, சக்ஷுஷி விபரீத கிராகாதி தோஷோ கிரகித்து. இன்ஸ்ட்ருமெண்ட்ல நடக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் அறிபவன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம். சக்ஷுஷக சம்ஸ்காரேன. அப்ப என்ன பண்றோம், கண் டாக்டர்கிட்ட போறோம். நம்ம இப்ப எனக்கு கண்ணு தெரியல ஜி, எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு கண்ணு தெரியல. என்ன சொல்லணும், எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், கண்ணுக்கு கண்ணு தெரியல ஜி, கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வை கம்மியா இருக்குன்னு நான் அறிகிறேன். கண்ணுக்கு கேட்ராக்ட் ஃபார்ம் ஆனதுனால கண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வை கம்மியா இருக்குன்றத நான் அறிகின்றேன். இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனா விவகாரத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டோம்ல. இந்த தூத்துக்குடின்றத இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணிட்டான், தூத்துக்குடின்னு அவன் வாயில வரல, தூத்துக்குறைன்னு அப்படின்னு. இனி அது ப்ரொனன்சியேஷன் நமக்கு வர மாட்டேங்குது. எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஊர் பேரையும் அவன் என்ன பண்ணிட்டான், காலிக்கட்டுன்ட்டான். கோழிக்கோடுன்னு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரல, கோழிக்கோடுன்னு வராததுனால காலிக்கட்டு அப்படின்ட்டான். இப்போ நம்ம விவகாரத்தில் நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன எல்லாத்தையும் அப்படியே உடச்சி விவகாரம் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய கண்ணுக்கு பார்வை கம்மியாக இருக்கு, நான் அதை அறிகிறேன் அப்படின்னு லென்த்தாக சொல்லாமல் நம்ம என்ன பண்ணிட்டோம், மெதுவா அபியாசத்தில் எனக்கு கண்ணு தெரியல சரியா, எனக்கு வயிறு பசிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஆச்சாரியார் சொல்றாரு, எப்ப வந்து பாத்தீங்கன்னா சக்ஷுஷகா சம்ஸ்காரேன ஒரு கண் டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், என்ன ப்ராப்ளம், கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிருக்குச்சு, அதை எடுத்து விட்டா சரியாயிடும். ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின், லைட்டு ஸ்கின், பலூனோட ஸ்கின் மாதிரி, பலூனில் எப்படி லைட்டு தின்னாக இருக்கோ அது மாதிரி ஒரு ஸ்கின் பதிஞ்சிருக்கும், பாலில் ஆடை படிஞ்சிருக்க மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் ஃபார்ம் ஆகட்டும் ஜி வெயிட் பண்ணுவாங்க, ஜி கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. அப்போ கொஞ்சம் ஃபார்ம் ஆனோன்னு அதை அழகாக எடுத்து விட்ருவாங்க, எடுத்துட்டா பள்ளிச்சுன்னு தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஷுஷ சம்ஸ்காரேன, சக்ஷுவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்ராக்டை ரிமூவ் பண்ணுற மூலமாக திமிரே அபநீதே, அந்த திமிரம்னு சொல்லக்கூடிய கேட்ராக்டை எடுத்து விட்டீங்க அப்படின்னா கிரகீத்துகு அதர்ஷனாத் ந கிரகீத்துகு அதர்ஷனாத் ந கிரகீத்துகு தருமோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எப்படி தெரியுது, உங்கள்கிட்ட கேட்ராக்ட் இருந்துச்சா இல்லை கண்ணில் கேட்ராக்ட் இருந்துச்சா? இப்போ கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சுதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதா? கண்ணுக்கு தானே தெரிஞ்சது. அப்ப எனக்கு அறிபவனா இருக்கிற எனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? கண்ணுக்கு கேட்ராக்ட் வந்துச்சு, கண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னே கேட்ராக்ட் விளைச்சு. இப்போ எங்க டிஃபரன்ஸ் தெரியுது, கண்ணுல தான் டிஃபரன்ஸ் தெரியுது ஒழிய நான் பார்ப்பவன் இடத்துல ஏதாவது டிஃபரெண்ட், கேட்ராக்ட் அடுத்த மாத்திரத்தில் எனக்கு ஏதாவது பிரைட்டா வேற ஏதாவது தெரியுதா அப்படின்னா, நான் முன்னாடியும் அறிபவனா இருந்தேன், இப்பவும் அறிபவனா இருக்கேன். முன்னாடி கண்ணு தெரியல, சரியா தெரியலன்னு அறிஞ்சேன், இப்ப கண்ணு நல்லா தெரியுதுன்னு அறியறேன். அப்ப நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்ராக்ட்னால ப்ராப்ளமோ பெனிஃபிட்டோ இதோ இல்லை, இது எல்லாமே கண்ணை சார்ந்தது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பார்ப்பவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ந தர்மஹா, இந்த கேட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்வை குறைபாடுன்றது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தான் பார்வையோட குறைபாடு இருக்கொழிய
கம்மி இருக்க ஒழிய அது வந்து அறிபவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இல்லை, தர்மம் இல்லை. யதா ததா, இதே மாதிரி எப்படி கண்ணுக்கு எப்படியோ அதே மாதிரி ததா அது போலவே சர்வத்திர ஏவ, இந்த உலகத்துல எல்லா விஷயத்திலையும் அப்ளை பண்ணிக்கங்க. கிரகண கிரகண விபரீத சம்சய பிரத்யாக, அக்ரகண அக்ரகணனா அறியாமல் இருக்கிறது, இல்ல அப்படின்னா விபரீதமா வேற ஒன்றை அறிதல், அதுக்கப்புறம் சந்தேகத்தோடு அறிதல். இந்த 3 தாட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க உண்டாகுதுன்னா தன் நிமித்தாக கரணஸ்யேவ கஸ்யசித் பவித்தும் அருகந்தி ந ஞாத்துகு க்ஷேத்திரஜ்ஞஸ்ய. அப்ப இந்த 3 தோஷங்களும் எங்க இருக்கு அப்படின்னா இந்த அறியக்கூடிய இந்த புத்தி இருக்கு பாத்தீங்களா, நம்மகிட்ட என்ன இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட், மனசு புத்தி, அந்த கரணம் நம்ம சொல்றோம். அப்ப அந்த கரணத்துல உண்டாகிறது தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அவித்யா எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும், திமிர தோஷம் கேட்ராக்ட் எங்க இருந்துச்சு, கண்ணுல இருந்துச்சு, அறிபவன்ட்ட இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அறியக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எது, இந்த அந்த கரணம் சொல்லக்கூடிய புத்தி மனசு. அப்ப அந்த புத்தியில தான் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யாவானது புத்தியில தான் இருக்கு. ஆத்மால அவித்யா இல்லை, ஆத்மாவோட தர்மம் அவித்யா இல்லை. அப்ப இந்த புத்தியோட தர்மம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யா. இந்த புத்தியில தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பா கிரகணம் பண்றோம், கிரகணமே பண்றதில்ல, அதுக்கப்புறம் விபரீத சந்தேகத்தோட கிரகணம் பண்றோம். 3 தோஷங்கள். வேற ஒன்னா பாக்குறது இந்த புத்தியோட தோஷம், பார்க்காமையே இருக்கிறது புத்தியோட தோஷம், சந்தேகத்தோட பாக்குறது புத்தியோட தோஷம். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா புத்திக்கு தான் ஒழிய ஆத்மாவோட தர்மம் இல்ல அப்படின்னு வந்து இங்க ஆச்சாரியார் என்ன பண்றார், இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா தன்னிமித்தாக கிரகணஸ்ய ஏவ கஸ்யசித் பவித்தும் அர்ஹந்தி. கரணஸ்ய கரணத்துக்கு தான், இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தான் இந்த தோஷங்கள் ஒழிய வேற அறிபவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே தர்மங்கள் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிற. இதோட இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். கொஞ்சம் மெதுவா இது பண்ணுங்க. இப்ப நம்ம கேட்கிறோம் என்னன்னா ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா அறியப்பட்ட நிலையில் அனுபூதி அடைந்த நிலையில் அவித்யா என்று ஒன்று இல்லை. அப்ப எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவை ஸ்வீகாரம் பண்றோம் அப்படின்னா எனக்கு இந்த ஜெகத்து இருக்கு, இந்த தேகம் இருக்கு, இந்த ஜெகத்தும் இந்த தேகமும் எனக்கு துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு, நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, நான் இந்திரியம்னு எனக்கு அறியறவனா இருக்கேன். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் நம்ம தேகாதி நான் அப்படின்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் ஒரு ரீசனை நமக்கு தேட வேண்டியிருக்கு. அதுக்கு பேரு அவித்யா. எது வரைக்கும் தூணுல ஒரு மனுஷனை பார்க்கிறோமோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விபரீத கிரகணம் இருக்கு அப்படின்னா, இல்ல தூணு தெரியல அப்படின்னா, இல்ல தூணு வந்து மனுஷனா இல்ல தூணான்னு ஒரு டவுட் இருக்கோ, அப்ப என்ன இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் லைட் இருக்குன்னு நம்ம அக்செப்ட் பண்ணணும். எப்ப ஃபுல் லைட் வந்துடுச்சோ அப்ப என்ன ஆகாது, அது தூணா மனுஷனான்னு டவுட் இருக்காது. நல்லா ஸ்பஷ்டமா தூண் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மறைப்புன்றது ஒண்ணு இல்லை, ஆவரணமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விபரீத கிரகணம், அது மனுஷன் அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ எப்ப பூரண பிரகாசம் வந்துச்சோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவித்யான்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா, உச்சி சூரியன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இருட்டுனா என்னன்னு தெரியுமா, உச்சி சூரியனுக்கு இருட்டுன்னு ஒண்ணு உச்சி சூரியனுக்கு தெரியவே தெரியாது, உச்சி கால சூரியனுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூரண ஞானம், நான் அப்படின்ற பூரண ஞானம் ஒருத்தனுக்கு வந்த நிலையில அவித்யான்னு ஒண்ணு இல்லை. அப்ப அவித்யாவை எப்ப கொண்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீவ ஜெகத்து எப்ப தெரியுதோ, எது வரைக்கும் நான் சம்சாரின்னு என்ன நினைக்கிறேனோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கும். ஒரு அவித்யான்னு ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு சொல்றோம். ஞாத்தே துவைத்தம் ந வித்யதே. அறியப்பட்ட நிலையில் துவைத்தம் என்றது வந்து ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் டெம்பரவரியா தெரியுது, அஜ்ஞானத்தினால தெரியுது. அப்போ அவித்யாவுக்கு வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு எது வரைக்கும், ஞானம் வர வரைக்கும் தான் இது. அவித்யினாலதான் இந்த மொத்த ஜெகத்தும் தெரியும். இதோட நிப்பாட்டுங்க, மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜி 3 நாள் லீவு. 3 நாள் லீவுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். முடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இந்த 2-3 கிளாஸை மட்டும் இந்த லீவ் இருக்குது ஸ்லோ பண்ணி டெய்லி உட்காருங்க. காலையில் உட்கார்றதே கிளாஸ்க்கு வர மாதிரியே உட்காருங்க. திரும்ப ஸ்லோ பண்ணி புரிஞ்சு மெதுவாக போகும். கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துங்க. இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். இது புரியலை அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்ண முடியாது, பாவிக்க முடியாது. நான் பிரம்மமாக இருக்குன்றது பாவிக்க முடியாது. எந்த அளவுக்கு மனனம் நல்ல முறையில் நடக்குதோ அந்த மனனம் நல்லா நடந்து நான் பிரம்மமாதான் இருக்க அப்படின்னு சந்தேகம் இல்லாம இருக்கணும். எனக்கு பந்தம் இல்லவே இல்லை, எனக்கு தேகம் இல்லவே இல்லை, இதெல்லாம் தெரியுது தோற்றமாத்திரம் அப்படின்னு நல்ல ஸ்ட்ராங் கன்விக்ஷன் வரணும்னா இந்த மனனம் வரணும். அதனால ஒரு வாட்டி கேட்டா டக்குன்னு உள்ள போகாது. அதனாலதான் யூடியூப் பெரிய பெனிஃபிட். நமக்கு போட்டு மெதுவா ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் கேளுங்க, ஆஃப் பண்ணுங்க, புரிஞ்சுங்க. திரும்ப 2 நிமிஷம் போடுங்க, ஆஃப் பண்ணுங்க. இப்படியே மெதுவா கிரகணம் பண்ணிக்கிட்டே வாங்க என்ன விஷயம் சொல்ல வருது. அப்ப மனநம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். அப்பதான் நம்ம வந்து நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பிரம்மர்கிட்ட நியாயம் சொல்றோம்ல, அதே மாதிரி பாவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம்பவிக்கும். பாவிக்கிறது இல்லைன்னா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதிக்கு போகவே முடியாது. அதனால வந்து இதான் ஸ்டெப்ஸ். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீ கிருஷ்ண காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண. நமஸ்காரம். தேடுங்க, அவித்யா எங்க இருக்குன்னு தேடுங்க. அவித்யா எங்கேயும் இல்லை, என் புத்தியில தான் இருக்கு அவித்யா. அறிவோம்.